இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. எனக்கு புரியவே இல்லை, சத்தியமா புரியவே இல்லை. இப்படிலாம் ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? முக்கியமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் கையில கிடைச்ச பிறகு கூட அதை வச்சு ஸ்கோர் பண்ணாம இல்ல யார் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு அப்படின்னு மாதிரி யாரையுமே பிளேம் பண்ணாம ஒருத்தர் சுத்துறான் தெரியுமா? யாரு? ராணுவ தான் சொல்றேன். ராணுவ நேத்து அடிப்பட்டதுல இருந்து இப்போ வரதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இவங்களாலதான் எனக்கு அடிபட்டுச்சு, இவங்க தான் என் கையை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க, இவங்க தான் தள்ளி விட்டாங்க, இவங்க தான் என்ன ட்ரிகர் பண்ணாங்கன்னு சொல்லி யாரையுமே சொல்ல ப்ரோ. இப்போ வரதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரதுக்கு அவன் யாரையுமே சொல்லாம அடிப்பட்டது அவனால பட்டுட்டு அவன் ஒரு அக்ரெசிவ் ஆடுனா அதெல்லாம் அவனுக்கு அடிபட்டு யாரையுமே குத்தம் சொல்ல விரும்பல அப்படின்னு மாதிரி நேத்துல இருந்து இப்போ வரதுக்கு அப்படியே தான் இருக்கா. இப்ப நேத்து அடிபட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போயிட்டு வந்திருப்பான்ல, உள்ள போயிட்டு வந்து ஐஸ் பேக் வச்சிட்டு இருப்பான். அப்படி ஐஸ் பேக் வச்சிட்டு இருக்கும்போது கூட அங்க ஜெஃப்ரி வரும்போது ஜெஃப்ரி வாடா, இல்லடா இப்படி ஆயிருக்குடா, லைட்டா அடிபட்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஜெஃப்ரிட்ட கூட ரொம்ப நார்மலா பேசியிருப்பான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த இதை வச்சு ஒரு ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, செம்மையா ஸ்கோர் பண்ணிருவாங்க. வேற ப்ரோ, இது சரியான ஸ்கோரிங் பாயிண்ட் ப்ரோ. ஒண்ணுமே இல்லை ப்ரோ. முடியலமா, வலிக்கு ஜெஃப்ரி, ஏன் ஜெஃப்ரி பண்ண உன்னால தான் விளையாட முடியல, இப்படி ஒரு சீனை மட்டும் அவன் வீட்டுல கிரியேட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். வெளியிருந்து பாக்குற மக்களுக்கு அவன் மேல கூட கொஞ்சம் சிம்பத்தி வந்து பயங்கரமா ஓட்டுகளை போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கு நான் வந்து அவனுக்கு உண்மையா வலிக்கலன்னு சொல்ல, ஆனா அந்த வலியை காட்டி ஒரு சிம்பத்தி அவன் யூஸ் பண்ணல. ஆனா அந்த வலியை ஒரு இதா காட்டி அதை வச்சு ஒரு சிம்பத்தி ஓட்டுகள் வாங்கலன்னு தான் சொல்றேன். அவன் பாட்டுக்கு வந்தான் அடிபட்டுச்சு அப்படிங்கிறத வச்சு அவன் பாட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான தவிர யாரையுமே இப்போ வரதுக்கு பிளைம் பண்ணல. வீட்டுல ஆக்சுவலா இப்போ ஒரு 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, காலங்காத்தாலே சௌந்தர்யா போயிட்டு ராணுவ கிட்ட மன்னிப்பு கேட்டது. ரெண்டாவது, ராணுவ வந்து அவன் சொல்றான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கை லாக் ஆச்சு, யாரால இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நான் எப்படி ட்ரிகர் ஆன அப்படிங்கிற விஷயத்தை சொல்றான். மூணாவது பார்த்தா விஜய் விஷால் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா போட்டுட்டு இருக்கான். அதை பத்தி சொல்லவா? ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா காலங்காத்தால பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா போயிட்டு ராணுவோட தனியா உட்காந்து பேசுறங்க பேர்ல மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. பட் மன்னிப்பு பெரிய அளவில் கேட்டிருக்க மாட்டாங்க. நார்மலா அப்படி பேசிட்டே இருக்குமா, நான் இப்படிதான் யோசிச்சேன்டா, நீ எப்பவுமே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பல, அதை வச்சு நீ நடிக்கிறேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சாடா, ஹர்ட் ஆயிடுச்சுன்னா சாரிடா அப்படின்னு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளா ஒரு சாரி கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா இந்த சாரி நீங்க கேட்கறது கேட்காம விட்டுருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஹர்ட்டா இருந்திருப்பான், நேற்று இந்த விஷயத்த கொஞ்சம் கடந்து வந்திருப்பான், நீங்களும் அந்த விஷயத்த கடந்து வந்து சாரி கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒன்னு அந்த விஷயத்த கடந்தே வந்துடணும், அதை விட்டு ரிட்டர்ன் கூட்டு உட்கார வச்சுட்டு நீ இப்படிலாம் பண்ணல, அதனால தான் எனக்கு நடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் சைட்ல இருந்து இப்படி சொன்னேன்னு சொன்னா அவனை திரும்ப ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். ட்ரிகர் பண்ணதோ இல்லையோ திரும்பி லைட்டாக ஹர்ட் பண்ணும். அப்போ திரும்பி சொல்கிறாங்க பாரு, நேற்று எனக்கு அந்த அடிப்பட்டு கூட எனக்கு பெருசாக தெரில, ஓகே அடிப்பட்டுச்சு, ஓகே எனக்கு வலி சைடில் இருந்தாலும் நீ சைடில் இருந்து நடிக்க நடிக்க நடிக்கணும்னு சொன்ன தெரியுமா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்கிறான். சத்தியமாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. நான் நேற்றுலேருந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருக்கேன், அவனுக்கு அடிப்பட்டுச்சு, ஜெஃப்ரி தள்ளிட்டான், அதெல்லாம் ரெண்டாவது பாயிண்ட். ஆனால் ஒருத்தன் அடிப்பட்டு கீழே கடக்குறான், ஒருத்தன் அடிப்பட்டு கீழே கடக்குறான். அப்போ கடக்கும் போது சுத்தி இருந்த எல்லாருமே நடிக்கான்னு சொல்லும் போது அவனுக்கான வலி அவனுக்கு தானே தெரியும். அப்போ அவனுக்கான வலி அவனை எவ்வளவு வலியை கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா. அவனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு கை முடியாம அவன் கையை பிடிச்சி படுத்திருக்கான். அப்போ சுத்தி இருந்து நீங்களாம் நடிக்கான்னு சொல்லும் போது அவனுக்கு வந்து அந்த அவனுக்கான பெயினை இப்போ வெளியே காட்டணுமா, இல்லை வெளியே காட்டாமல் இப்போ நடிக்கிறான்னு சொல்கிறாங்களா, இப்போ நான் வெளியே காட்டாமல் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு பேசாமல் கன்ஃபெஷன் ரூம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ குழப்பத்தில் இருந்திருப்பான். அப்போ அந்த அவ்வளோ குழப்பத்தில் அவன் அவ்வளோ வலியும் தாங்கிட்டு இப்போ வரைக்கும் யாரையும் பிளைம் பண்ணல ப்ரோ. இப்போ வரதுக்கு வெளியே வந்தோடனே யாரையுமே தப்பு சொல்ல. நேற்று எனக்கு தெரிஞ்சவங்களாம் மன்னிப்பு கேட்கும்போது மட்டும்தான் அவனே கோபப்பட்டு சொன்னான், நீங்கள் அந்த நடிக்கிறேன்னு சொன்னது எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, கோவமாக இருந்துச்சு, ஹர்ட்டிங்காக இருந்துச்சு, முக்கியமாக நான் வேணும்னு இந்த விஷயத்தையும் பண்ணல, எந்த ஒரு இடத்துல நான் வேணும்னு பண்ணணும்னு சொல்லி எதுவுமே பண்ணல, நான் டாஸ்க் ஆடணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் டாஸ்க் ஆடினேன், அடிப்பட்டுச்சு அவ்வளோதான். ஆனால் நீ வந்து நடிக்கன்னு சொன்னதான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குன்னு சொல்லி நேற்றுலேருந்து அதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட அதான் சொல்லி ஃபீல் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து ஒன்று இந்த மேட்டரை பேசாமல் தள்ளி போகணும், இல்லையா எடுத்த அடுப்பில் சொல்லிட்டு டேரக்டாக ஆமாப்பா நீ நடிக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடும். 2 பாயிண்ட்ல இருக்கும். சும்மா நேற்று நைட் வரதுக்கு நடிக்கான்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு போய் தனியாக கூட்டு உட்காந்து ஹர்ட் ஆயிடுச்சு நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்ற விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்சம் சௌந்தர்யாக்கான ஹர்ட் ரேட்டை அதிகப்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து அஞ்சிதா சாரி கேட்டு நேற்று நைட் என்ன பண்ணாங்க, அருண் கிட்ட போயிட்டு குறும்படம் கேட்கணும், இவன் என்னதான் பண்ணா எப்படி தான் விழுந்தானே எனக்கு குறும்படம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவன் வந்து நடிக்கானா இல்லை உண்மையாக அவனுக்கு அடிபட்டிருக்கான்னு இன்னும் யாருமே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்காங்க. எல்லாருமே அவன் ஏதோ பண்ணியிருக்கான், ஏதோ ஒன்று சீன் கிரியேட் பண்ணுறான்னு சொல்லி தான் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர யாருமே இன்னும் வீட்டுக்குள்ள ஃபுல்லாக நம்பல. ஓகேவா, அவனுக்கான வழி அவனுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யாரெல்லாம் அவன் கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் திருக்குனா எங்கெங்க அவனை ட்ரிகர் பண்ணிச்சு அப்படிங்கறத வீட்டுக்கு உட்காந்து ரஞ்சித்ல சொல்லிட்டு இருக்கான். இது நான் சொன்ன பாயிண்ட் தான். நேத்து எல்லாருமே ஜெஃப்ரியை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தீங்க, ஜெஃப்ரி. ஆனா இந்த பிரச்சனைக்கு முதல் காரணமே அது யார் ஸ்டார்ட் பண்ணனா, ஜெஃப்ரி அண்ட் அருண். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து ராணுக்கான கல்ல எல்லாரும் சேர்ந்து ஆட்டை போடுவாங்களா, எல்லாரும் சேர்ந்து ஆட்டை போடுவாங்க, ரஞ்சித் ஆட்டை போடுவான், அருண் ஆட்டை போடுவாங்க, விஜய் விஷால் வந்திருப்பான், ஜெஃப்ரி வந்திருப்பான், எல்லாருமே வந்து ஆட்டை போட்டிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது இவனு என்ன பண்ணுவானா பதிலுக்கு பவித்ரா
பவித்ராக்கான கல் எடுக்க போவோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, பவித்ராக்கான கல் எடுக்க போவோம். எடுக்க போகும்போது அங்கே ஜெஃப்ரிக்கு அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு தள்ளு முள்ளு மாதிரி வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி உருண்டுட்டு இருந்திருப்பானுவ. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மாற்றி மாற்றி நார்மலாக தான் உருண்டுருப்பானு. ஓகேவா, ரெண்டாவது திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி மஞ்சரிக்கு பாதுகாப்பு வந்துட்டு திருப்பி போவோம் ஒரு தடவை. அப்போ திருப்பி போகும்போது ஒரு மாதிரி கோவத்தில் எனக்கு என் கல் வேணும், எனக்கு என் கல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரகர் மோட்ல போயிருப்பான். அப்படி போகும்போது தான் ஆப்போசிட்ல அருண் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா, அவன் போறது பவித்ரா கல் எடுக்கிறது. பவித்ரா கல் எடுக்க போனா அங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டியது ஜெஃப்ரி. ஓகேவா, ஆனா அங்க யார் வந்திருப்பா, அருண் வந்திருப்பான். அருண் வந்து என்ன பண்ணிருப்பான், அவனும் சேர்ந்து லாக் பண்றாங்க பேர்ல ஒரு மாதிரி இது பண்ணி அவன் கையை ஒரு மாதிரி இப்படி வச்சு லாக் பண்ணிருப்பான். ஓகேவா, நீங்க சொல்லுவீங்க கேட்டா அதுல ரைட் ஹேண்ட் ப்ரோ, அது லெஃப்ட் ஹேண்ட் ப்ரோன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லுவீங்க. நம்ம என்ன சொன்னாலும் நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டே தான் இருப்பீங்க. நேத்து அவன் என்ன ஹேண்ட்ல தூங்கினா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் நீங்க, அப்புறம் நீங்க நேத்து நைட் லைவ்ல என்ன சொன்னீங்க ரைட் ஹேண்ட் மாத்துறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நான் உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறீங்க. இருந்தாலுமே இங்க முதல்ல அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி லாக் பண்ணி ட்ரிகர் பண்ணது அருண் தான். நீங்க லைவ் பார்த்தவங்க தெரியும், எபிசோட் பார்த்தவங்க தெரியும். அவன் கையை ஒரு மாதிரி இப்படி போட்டு அவன் லாக் பண்ணி அருண் வந்து அவன் கையை இப்படி உள்ள வச்சு இப்படி லாக் பண்ணி வச்சிருந்தான் தெரியுமா. இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கும் போது அவன் கிற்காய் ஒரு மாதிரி ஸ்டெமினா கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். கொடுக்க ஆரம்பிக்கும் போது அருண் வந்து கத்துவான், நானும் அடிப்பேன் அவன் அடிக்க வரான்னு சொல்லி கத்திருப்பான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணதே எங்க அருண் தான். அவருக்கு கடைசியில் ரொம்ப நல்லவராக மாறிட்டார். நான் என்ன கேட்குறேன், அவன் ஜெஃப்ரிக்கான கலை தான் எடுக்க போகிறான். ஜெஃப்ரி டிஃபெண்ட் பண்ணிப்பானே, ஜெஃப்ரியால் தனியாக கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியும். அவன் செம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகேவா, அவன் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணுவான். என்னால் 2-3 இடங்களை நோட் பண்ண முடிஞ்சு. ராணுவ தூக்கி இந்த பக்கம் சுற்றி உட்கார வச்சான். அந்த மாதிரி அவன் பவராக தான் இருக்கான். நீங்கள் ஏன் குறுக்க போனீங்க, குறுக்க போயிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டாரு. அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறான் ரஞ்சித்திட்ட. அவங்க எல்லாரும் சேர்ந்து லாக் பண்ணி ஒரு மாதிரி புட்டிச்சுது. ஏன்னா 3 பேர் ஒரு ரவுண்டில் 3 பேர் லாக் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி விஜய் விஷால் ஒரு சைடு கையில் ஜெஃப்ரி, இன்னொரு சைடு கையில் அருண், எல்லாரும் சேர்ந்து அவனை லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, எல்லாரும் சேர்ந்து லாக் பண்ணி அவனை ட்ரிகர் பண்ணி அவனை வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா, ஏய் நீ டம்மிடா, நீ உட்கார்றா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவனை முடிச்சு விட்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த மைண்ட் செட் தான் அவனை ட்ரிகர் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டு. ஓகேவா, அதை தான் உள்ள சொல்லிட்டு இருக்கான். அப்போ ரஞ்சித் ரொம்ப ஆச்சரியமா, விஷாலா அருணா அவங்கெல்லாம் கன்வேர் பெல்ட்ல தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காப்ல. அண்ணாச்சி சும்மா நடிக்காதீங்க அண்ணாச்சி, இந்த வீட்டில் அநியாயத்துக்கு நடிக்கிறீங்க அண்ணாச்சி. அது தெரியல, இந்த அண்ணாச்சி தூக்கி முதல்ல வெளியே போடுங்கப்பா. இந்த அண்ணாச்சி போடல, ரயான் அண்ணாச்சி போடலோ, யாரையா தூக்கி வெளியே போடுங்க. பார்க்க முடியல இந்த 2 அண்ணாச்சியும் பண்றது. இந்த அண்ணாச்சி ஒரு மாதிரி தனியாக ஒன்று புலம்பிட்டு இருக்காரு, அந்த அண்ணாச்சி சொம்படிச்சுட்டே இருக்காப்ல 24 மாதம். ரெண்டுமே பார்க்க முடியாத ஒரு கேமாக தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் யார் வெளியே போறான்னு. ரெண்டாவது, வெளியே உட்காந்து நம்ம அவரும் விஜய் விஷால் பேசிட்டு இருக்காங்க. அல்ல விஜய் விஷால் நான் பணம் பெட்டி எடுக்க போறேன், அவ்வளோதான், காசு எடுத்து வந்து எங்கள் அப்பாட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன கேட்டா விஜய் விஷால் அப்படி ஒரு மூவ் பண்ணானா இருக்கிறதுல பெஸ்ட் மூவ் அதுதான். லாஸ்ட் சீசன்ல எப்படி பூர்ணிமாங்கிற ஒரு நபர் ஓட்டுகளே இல்லாமல் மக்கள் மத்தியில் அவ்வளோ நெகட்டிவ் எடுத்து வச்சிருந்தாங்களோ, அந்த பணப்பட்டி ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டு நெகட்டிவ் தானே கொடுத்த, என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த காசோட வெளியே போனாங்களோ, அதுதான் கெத்து. திரும்பியும் சொல்றேன் ப்ரோ, இந்த வீட்டில் ஒரே ஒரு வின்னர் மட்டும்தான். அந்த வின்னருக்கு மட்டும் தான் பிரைஸ் பண்ணி கிடைக்க போகுது. நீ 2ஆவதா ஸ்டேஜில் நின்று அங்கே ஒருத்தர் கை தூக்கமா நீ பக்கத்துல இருந்து பார்த்துருந்தா கூட உனக்கு 10 பைசா கிடைக்க போறது இல்லை. ஓகேவா, உனக்கு 10 பைசா கிடைக்க போறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி சீசன் வந்து கார் கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய அது பேர் என்ன அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இது பண்ண நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, ஏகப்பட்ட ஸ்கீம் இருந்துச்சு. இந்த சீசன்ல எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்க போனீங்கன்னா 4 லுங்கி வேணா கொடுப்பாங்க. சரியா, அதனால அந்த பணப்பெட்டி எடுக்கிறவன் இருக்கிறதுல பெஸ்ட்டான மூவ் பண்றேன்னு நான் சொல்லுவேங்க. என்ன கேட்டா பணப்பெட்டி இருக்கிற பெஸ்ட்டான மூவ். நீங்க சொல்லலாம் ப்ரோ ஓட்டுகள் இருக்கும் ப்ரோ, ஒருவேளை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு வின்னர் தான், அந்த வின்னர் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். அந்த வின்னர் நானா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில உட்காந்து கடைசி அந்த நம்பிக்கை வந்து புட்டுக்கிட்டு போச்சுன்னா லைஃப்லாம் நீங்க ரெக்ரெட் பண்ணுவேன். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு போன சீசன்லாம் போயிட்டு வந்து ஏகப்பட்ட பேர் ரெக்ரெட் பண்றாங்க. நான் பர்சனலாக கேள்விப்பட்டேன், ஏகப்பட்ட பேர் அந்த பணப்பெட்டி எடுக்காம விட்டனே, ஒரு 10 லட்சம் இருக்கும்போது எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்போ ஒருத்தர் ரெக்ரெட் பண்றாங்க. ஏன்னா ஓட்டுகளே இல்லாமல் ரொம்ப நெகட்டிவ் வாங்கின ஒரு பொண்ணு அசால்ட்டாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஓட்டுகள் இருந்தோம், வீட்டுக்குள்ள நிறைய உழைப்புகளை போட்டோம், அவங்களுக்கு அந்த காசு கிடைக்கலாம ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழி நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. விஜய் விஷால் அந்த மூவ் பண்ணானா ரொம்ப நல்ல மூவ். ஆனால் சைடில் உட்காந்து அருண் ஏற்றி விட்டுட்டு இருக்கான், நீ செம பிளேயரு, நீ தான் வின்னரு, நீ கண்டிப்பாக வின் பண்ணுவ, மக்கள் மத்தியில் நீ வின்னராக இருக்கலாம், நானும் வின்னராக இருக்கலாம், நீ லூசராக இருக்கலாம், நானும் லூசராக இருக்கலாம், அதனால மக்கள் கொடுத்த அந்த வாய்ப்பை கடைசி நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அவசரப்பட்டுறாதன்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருக்கான். விஷாலே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ அந்த ஒரு மூவ் பண்ணனா இருக்கிறதுல பெஸ்ட்டான மூவ் தான். ஒரு 10 லட்ச ரூபா தாண்டுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்க, அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள அமௌண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளி உலகத்திலே கண்டிப்பாக சம்பாதிச்சுப்பீங்க. ஏன்னா எல்லாருமே உங்களுக்கான ஒரு வேலை வந்து நல்லா தான் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சம்பாதிச்சிருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே ஒரு 10 லட்ச ரூபா தாண்டிச்சுன்னா அது காசு தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து தப்பான மூணு எவனுமே சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரத்துக்கு அதை எவன் எடுக்கிறானோ அவன் தான் ரன்னர், உண்மையான ரன்னர் அவன் தான், பணப்பட்டி எடுக்கிறவன் தான். லாஸ்ட் சீசன் உண்மையான ரன்னர் யாருன்னு கேட்டால் பூர்ணிமா தான், மணி கிடையாது. ஓகேவா, ஏன்னா அவங்க தான் பணப்பட்டி தூக்கிட்டு வீட்டு போயிருக்காங்க. ஸோ பணத்துக்கு தானே அப்புறம் வந்திருக்காங்க, எல்லாமே காசு தான். 2வது காசு தான். இங்கே கிடைக்கிற ஃபேம் உங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆக போகிறது இல்லை, ஒன்லி மணி.
மணி 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் விஜய் விஷால் இப்போ ஒரு மூவை பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த பணப்பெட்டிக்கு விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் போட்டி போடான்னு எனக்கு தோணுது. அந்த ஜெஃப்ரி கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பையன் அவன் மேலே நான் எவ்வளோ ஹர்ட் கொடுத்தாலும் அந்த பையன் வந்து ஒரு கஷ்டப்பட்ட பையங்க. அதனால அவனுக்கு போகணுங்க. அவன் அதுக்கு டிசர்வ் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போடுங்க. ராணோ தங்கமான மனுஷன்.